எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்ப்போமா? இட்லிக்கு நம்ம வந்து எப்போயுமே தேங்காய் சட்னி சாம்பார் அப்படி வைப்போம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சோம்பு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்தாங்க 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 9 பச்சை வரமிளகாய், ஒரு 9 வெங்காயம், ஒரு 5 பூண்டு, 3 தக்காளி, சும்மா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வந்து மல்லித்தலை, ஒரு காமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கான செலவு இது தான். தேவையான அளவு உப்பு வச்சுக்கலாம். சரியா? இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை நம்ம பற்ற வச்சுட்டு வானொலியை வச்சிட்டோம். இந்த வானொலி வந்து உங்களுக்கு நல்லா சூடு ஏறட்டும். கொஞ்சம் மிதமான சூடு வந்தோடனே நம்ம இந்த 2 டீஸ்பூனு சோம்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வறுக்கணும். தீஞ்சிரவும் கூடாது, அதே நேரத்தில் நல்லா ரோஸ்ட்டாகவும் நம்ம வறுக்கணும். கைவிடாமல் வறுக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சோம்பை நல்லா வறுத்தாச்சு. அது குமுக்குமுன்னு வாடை கமகமன்னு வரும். அதை நம்ம வறுத்தாச்சு. இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா இந்த தேங்காயை போட போகிறோம். இப்போ நம்ம இந்த தேங்காயை என்ன செய்ய போகிறோம், நல்லா வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், வெறும் தேங்காய் தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு சொட்டு சும்மா ஏதோ ஒரு ரீஃபண்ட் ஆயிலோ ஏதோ ஒன்று நல்லெண்ணெயோ இல்லை கல்லெண்ணெயோ ஊற்றிக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி ஊற்றுறது ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறேன். இப்போ பாருங்கப்பா, இந்த இது நல்லா வந்து நல்லா வதங்கிருச்சு. ஏன்னா இது நல்லா வந்து இப்படி ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெய் வர்ற அளவுக்கு நல்லா இந்த பாருங்கள் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து என்ன போட போகிறோம்னா, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கிட்டு சும்மா கலக்கிற அளவு எண்ணெய் போட்டுட்டு நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, இந்த வரமிளகாயை அப்படியே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா புஸ்னு வரணும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒரு 2 இது பிரட்டினாலே போதும். ரொம்ப இதாகிட்டாலும் தீஞ்சிடும். இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த வெங்காயம் அதையும் போட்டு ஒரு தேங்காயில் வைத்து பாருங்கள், வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு அதை வந்து இது பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு தக்காளியும் இதை அப்படியே இதிலையோட நறுக்கி போட்டுக்கிடுவோம். சரியா? பாருங்கள், இதை வந்து நம்ம இதையும் இப்படி நறுக்கி போட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். புளிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு தக்காளி பழம் கூட போட்டுக்கோங்க. இல்லை புளிப்பு போதும் அப்படின்னா இந்த இதே போதும் உங்களுக்கு. இதே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வதங்கணுன்னா சீக்கிரம் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வந்து வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சதெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை போட்டு துருவிக்கலாம். பாருங்கள், எல்லா ஜாமானையுமே வந்து ஒன்றா போட்டேன். இதை போய் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, இப்போ உடச்ச உளுந்து, தாளிப்பு உளுந்து இருக்கும் இல்லையா, அது போட்டு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டு தாளித்து இந்த சட்னியில் அதை கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு சட்னி இட்லிக்கு சூப்பராக ரெடி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், தாளித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து கிண்டிட்டு இட்லியோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.